திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தியேட்டரில் படம் காட்டிய போதை இளைஞர்களை ரவுண்டு கட்டி பொளந்த ஊழியர்கள். திரையரங்கில் நிகழ்ந்த சண்டை காட்சிக்கான காரணம் என்ன? தியேட்டரில் விற்கப்படும் சிப்ஸ் ஏன் தூளாக இருக்கிறது என கூறி சட்டென்று கையை நீட்டிய இளைஞர்களை அங்கிருந்த ஊழியர்கள் ஒன்றிணைந்து வெளுத்து கட்டிய காட்சிதான் இது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் பிரபல தியேட்டர் ஒன்று உள்ளது. இந்த தியேட்டரில் இரவு காட்சி படத்தை 50ற்கு மேற்பட்டோர் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். இடைவேளை விட்டதும் ஒவ்வொருவராக தியேட்டர் கேண்டீனில் விற்கப்படும் தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நொறுக்கு தீனியை வாங்கச் சென்றுள்ளனர். ஆனால் கேண்டீன் ஊழியர் கொடுத்த சிப்ஸ் தூளாக இருந்தது போதையில் இருந்த இளைஞர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. சிப்ஸ் ஏன் தூளாக இருக்கிறது என்று ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அதற்கு அந்த ஊழியர்கள் வேறு சிப்ஸ் பாக்கெட்டை மாற்றி கொடுத்து விடுவதாக கூறியுள்ளனர். ஆனால் போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் திரையரங்கிற்கு வெளியே படம் காட்டுவதாக எண்ணி கேண்டீன் ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இதை கண்டு வெகுண்டெழுந்த சக தியேட்டர் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞர்களை நைய புடைத்தனர். அதிலும் சிலர் சினிமா படத்தில் வரும் சண்டை காட்சியை மிஞ்சும் அளவிற்கு மரண குத்துக்கள் விட்டதால் தியேட்டரே கலேபரமானது. தியேட்டரே ரணகளமானதை உணர்ந்து அதன் மேலாளர் போதை இளைஞர்களையும் தங்களது ஊழியர்களையும் போராடி சமாதானம் செய்து வைத்துள்ளார். இதையடுத்து போதை இளைஞர்களுடன் வந்த நண்பர்கள் தங்கள் சைடுதான் தவறுள்ளது என்று ஒப்புக்கொண்டு இடத்தை காலி செய்துள்ளனர். பொழுதை கழிக்க தியேட்டரில் இரவு படக்காட்சிக்கு வந்தவர்களுக்கு அங்கு நிகழ்ந்த இந்த சம்பவம் அசௌகரியத்தையே ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி தியேட்டரில் நிகழ்ந்த மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. இது தொடர்பாக நகர காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.